பேர்கிட்டயே நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால உங்களை வர சொல்லியிருக்கேன். உங்க 4 பேருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி நல்லா கேட்டுக்கிடுங்க. இனிமேல் எந்த வகையில நீங்க 4 பேரும் ஏது தமிழ் வாழ்க்கையில சம்பந்தப்படவே கூடாது சொல்லிவிட்டேன். அவங்க விஷயத்துல நீங்க யாருமே தலையிடக்கூடாது. அவங்கள பத்தி நீங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது சொல்லிவிட்டேன். இன்னைக்கு நானும் இந்த சபையில நின்னுட்டு இருக்கும்போது என் மருமகளை பத்தி தவறான முறையில நீங்க இந்த சாமியார் மாட்ட பேசுறீங்க. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். மருமக தமிழ்ச்செடியை பத்தி இப்படி எல்லாம் கேட்கலாம் பேசலாம். யாரும் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது? யாரும் உங்களை பேச சொல்லி அந்த உரிமையை கொடுத்தது? இல்ல மாமா, ரொம்ப நாளா எனக்குள்ள இருந்த அந்த கேள்வி அதை உனக்கு கேட்கணும்னு தோணியிருந்தா அந்த கேள்வியை வேற மாதிரி தன்மையா எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அது எதனால அப்படி நடந்துச்சுன்னு முறையா தன்மையா விசாரிக்கலாம்ல. ஆனா நீ விசாரிச்ச துணியே அப்படி இல்லையே. வேணுமே தமிழ்ச்செல்வி அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே சேதுவுக்கு தமிழ்ச்செல்விக்கு நடுவுல குழப்பமும் மனக்கசப்பு ஏற்படணும், அவங்க 2 பேருக்குள்ளயும் பிரிவினையை ஏற்படுத்தணுன்றதுக்காகவே நீ பேசுற மாதிரி இருந்தது. ஐயோ மாமா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க மாமா. நான் சேது வாழ்க்கையை கெடுப்பேன்னு நீங்க அப்படி நினைக்கலாமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஆரம்பத்துல சேது தமிழ்ச்செல்வியை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டப்போ முன்ன நின்று நடத்தி வச்சதே நான் தானே மாமா. இந்த வீட்டுல அந்த ராசாங்கம் எல்லாமே என் மருமக தானே தலையில தூக்கி வச்சு ஆடுறாருல. அந்த மருமகளை வச்சு அந்த ராசாங்கத்துக்கு முடிவு கட்ட இந்த ஈஸ்வரி யாருன்னு அன்னைக்கு இந்த உலகத்துக்கு தெரியும். இந்த ராஜாங்கம் மகன் மருமக எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம். எம்பிட்டு நாளைக்கு இருக்க போறாங்க நானும் பாக்குறேன். கண்ணாடி அடிச்சு நொறுக்கிற மாதிரி துப்பு நூறா உடச்சு தலைமை விட மாட்டேன். இந்த ஈஸ்வரியை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியாது. ஒண்ணு வாங்கினா 4 அடியா திருப்பி கொடுக்குறவனா. எல்லாத்துக்கும் பதில் நான் கொடுப்பேன். நான் பண்ணது தப்புதான். அதான் அந்த தப்பு உணர்ந்து உண்மையிலேயே மனசு வருது உன்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன்ல. இப்படி எதுவும் மனசு மாறணும், என்னால உண்டான காயத்துக்கு மருந்து போடணும்னு நான் எம்பிட்டு முயற்சி பண்றேன். ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் தம்பி இப்படி இருக்க?